பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். என் புள்ள முத்தழகு, இங்க வாப்புள்ள. என்ன மருதாணி, ரொம்ப வெயிலா இருக்கு, நான் கூழு கொண்டாந்துருக்கேன், வந்து ஒரு வா கேப்ப கூழ குடிச்சிட்டு போப்புள்ள. எனக்கும் சோர்வாதான் இருக்கு, இரு இதோ வாரேன். ஆடுகளை ஒரு ஓரமா ஓட்டி விட்டு வாரேன். அடடா, என் பாட்டி கேப்பக்கூழோட சேர்த்து சாப்பிட கடலை ஊறுக்காய், மாவடு, வத்த குழம்பு இதையெல்லாம் பாத்திரத்துல அடிக்கல கொடுத்துருக்காங்க. அப்பாடா மருதாணி, வாப்புள்ள. வாய்க்கால்ல தண்ணி அள்ளி முகத்தை கழுவணும் புள்ள, எம்புட்டு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? ஆமா முத்தழகு, மண்ணும் தண்ணியும் சாதாரண இல்ல புள்ள, அவங்க வளம் இருந்தாதான் நாம நலமா இருக்க முடியும். ரொம்ப சரியா சொன்ன. ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாட்டுக்கு பதிலா கூழ் வந்திருக்கு வயக்காட்டுக்கு? எங்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு நிச்சயமா இருக்கும். ஓஹோ, பவுன பாட்டி செஞ்சு கொடுத்தாங்களா? அதுதான் இந்த புள்ளைக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சாக்கும். ஏன் முத்தழகு, என்னால கேப்பங்குழ செய்ய முடியாதுங்கிறியா? இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லுவேனா? பவுன பாட்டி பேத்தியாச்சே நீ, உனக்கு தெரியாதா எந்த காலத்துல எந்த நேரத்துல எந்த உணவை சாப்பிடணும்னு? அப்படி சொல்லு. சரி சரி, இந்த கூழ குடிப்புள்ள. ஆஹாஹா, என்ன அருமையான ஆகாரம் புள்ள இது. என் பசி எல்லாம் பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் இப்படி ஓய்வெடுத்தனா நல்ல புத்துணர்ச்சியோட திரும்பவும் போய் என் வேலைகளை ஆரம்பிப்பேன். ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தனே. என்ன புள்ள? நேத்து மாரி அண்ணன் என் மச்சானை பார்த்து நிலத்தை குத்தகை விடலாம்னு இருக்க, யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. என் மச்சான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அதோட இந்த மாரி எதுக்கு நிலத்துல விவசாயம் பார்க்காம இப்படி யோசிக்கிறான்னு தெரியலன்னு சொன்னாரு. ஆமா மருதாணி, கொஞ்ச நாளாவே இந்த பேச்சு தான் எங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல யாருக்குமே உடன்பாடு இல்ல. இருந்தாலுமே நிலத்தடி நீர் ரொம்பவே குறைச்சலா இருக்கு. இதுல என்ன பயிர் பண்றதுன்னு தெரியல. அதோட கையில தேவையான மூலதனமும் இல்ல. அதனாலதான் அண்ணன் இப்படி முடிவு பண்ணிருக்கு. என்ன செய்யறது சொல்லு? அது சரி, உன்னதமான விவசாய வேலைகளை முறையா நாம கையாண்டா எந்த காலமும் விவசாய வேலைகள் தடப்படாது புள்ள. என்ன மருதாணி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பாரு முத்தழகு, தண்ணி குறைவா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பயிர் வளர்க்க வேண்டியதானே. இப்ப நாங்க கூட தான் இருக்கிற தண்ணியை வச்சு சொட்டு நீர் பாசன முறைய கையாண்டு அது மூலமா காய்கறி செடிகளை வளர்த்துக்கிட்டு வரோம். இதனால எங்களுக்கு விவசாயத்தை தொடர்ந்து செய்யவும் முடியுது, நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியுது. மருதாணி, உங்களுக்கு விவசாயம் பத்தின நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்கு போதிய விவரம் தெரியலையே. இப்ப என்ன, உனக்கு இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அம்புட்டு தானே? ஆமா புள்ள. இப்ப நம்ம ரேடியோவுல காய்கறி சாகுபடி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. நாம வீட்டுக்கு போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்போம். அப்புறம் பாரு, உன் எண்ணம் எல்லாம் உங்க கழனி மேல தான் இருக்கும். அப்படியா? அப்போ இப்பவே போய் நிகழ்ச்சியை கேட்போம்.
அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம. ஐஸ்வர்யா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். துல்லிய பண்ணையம் பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒன்று சொட்டு நீர் பாசனம், அப்புறம் உரப்பாசனம், ஃபெர்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரப்பாசனம் மற்றும் மண் போர்வை. இதை குறித்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதல்ல சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த கருப்பு கலர் பைப்லைன் மாதிரி இந்த காய்கறி பயிருக்கு போட்டுட்ருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் ட்ரிப் பைப் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா பயிருக்கு நேரடியாக அதனுடைய வேர் பகுதிக்கே கொண்டு போய் தண்ணீரை கொடுத்துட்ருக்கு. அப்படி கொடுக்கறதுனால நல்லா நீர் பயன்பாடு அதிகரிக்குது. நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. விவசாயிகள் மழை இல்லாத நேரத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப் பைப்பை காய்கறி பயிருக்கு பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல மானியத்துலேயும் நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலியமாக கிடச்சிட்ருக்கு. இதை பயன்படுத்துறதுனால 60 முதல் 80% வரைக்கும் நம்ம நீர் பயன்பாடை அதிகரிக்கலாம். பயிருடைய விளைச்சல் பார்த்தோம்னா 20லிருந்து 50% வரைக்கும் அதிகரிக்குது. இந்த சொட்டு நீர் பாசனம் மூலியமாக பயிருக்கு தேவையான உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளை நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது தேவையான அளவில் மட்டும் அதை பயன்படுத்துகிற நிலை ஏற்படுது. சீரான தண்ணீர் மற்றும் உரங்கள் பயிருக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சாதாரண பாசன முறையில் களை கட்டுப்பாடு ரொம்பவே கடினமாக இருக்குது. ஆள் கிடைக்காத நேரங்களில் அது ரொம்பவே பிரச்சனையாக முடியுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப்பு பயன்படுத்தும் போது நமக்கு களை கட்டுப்படுது. மற்றும் உப்பு நீர் அதிகமாக இருக்கிற இடங்கள்லையும் இந்த ட்ரிப் லைன் நம்ம பயன்படுத்த முடியும். உப்பு மூலியமாக இந்த ட்ரிப் லைன் அடைச்சிருந்தா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்த முடியும். இதில் நிறைய ஃபில்டர் இருக்கிறதுனால உப்பு நீரை நல்ல விதமாக மாற்றி பயிர்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த ட்ரிப்பு, அதாவது ட்ரிப் லைன் மூலியமாக என்னென்ன உபகரணங்கள்லாம் இந்த ட்ரிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீரேற்றும் இயந்திரம். இந்த நீரேற்றும் இயந்திரத்திலிருந்து தொட்டிக்கு போய், தொட்டியிலிருந்து சொட்டு நீர் வழியாக போய் பயிர்களுக்கு பாசனம் செய்யணும். முதல்ல பொதுவாகவே நம்ம பயிருக்கு தண்ணீர் கொடுக்கும்போது அதிக நீரோட்டம், குறைவான நீரழுத்தம் இருக்கும். ஆனால் சொட்டு நீர் பாசன முறையில் அதிக நீரழுத்தம், குறைவான நீரோட்டத்தில் பயிருக்கு கொடுக்கும் தண்ணியை. அப்படி கொடுக்கும் மூலியமாக தண்ணீர் பயன்பாடு, அதாவது நிறைய செலவில்லாமல் குறைவான அளவு பயிருக்கு ஆனால் தேவையான அளவு பயிருக்கு தண்ணீர்களை நம்ம கொடுக்க முடியுது. இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான தொட்டி பார்த்தோம்னா 20 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கணும். அடுத்தது வலை வடிகட்டி, திரை வடிகட்டி அப்படின்னு 2 அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய மண், பிளாஸ்டிக் துகள், களிமண் இந்த மாதிரி ஏதாவது தண்ணியோடு கலந்து வந்ததுன்னா இந்த வடிகட்டியில் வடிகட்டி அதுக்கப்புறமா நீரோட்ட கட்டுப்பாடு அடைப்பானுக்கு போகும். இதில் பாசன குழாயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டுப்பாடு அடைப்பானில் ப்ரெஷர் அதிலே அழுத்தம் கிரியேட் ஆகும். 32, 40, 50, 63, 75 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இதிலே பாசன குழாய்க்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அழுத்தம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அழுத்தமானிகள் இருக்கும். அழுத்தமானிகள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இந்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதுதான். அதுக்கப்புறமா ஒரு வழி அடைப்பான் இதுவும் இருக்கும். நீர் பின்னோக்கி செல்லாமல் பயிருக்கு டைரெக்டாக கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வழி அடைப்பான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து காற்றுப்போக்கி உள்வாங்கிய அமைப்பு. இது பார்த்தோம்னா காற்று துகள்கள் ஏதாவது இருந்தாவோ, முடிவில் வெற்றிடம் இருந்தாவோ நீரோட்டம் கண்டிப்பாக தடைப்படும். அதை நீக்கிறதுக்காக இந்த காற்றுப்போக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதான குழாய், அப்புறம் துணை குழாய். இந்த பிரதான குழாய்ங்கிறது ஃபுல்லாக எல்லா தண்ணீரையும் கொண்டு வரும். இந்த துணை குழாய் பயிருக்கு பக்கத்திலே போகக்கூடிய அந்த ட்ரிப் லைன். இதில் சொட்டுவான், ட்ரிப்பர் அப்படின்வாங்க. நீங்கள் பயிரோட வேருக்கு கரெக்டாக, அதாவது இந்த ட்ரிப்பர் இருக்கிற இடத்துல தான் துளை வச்சு பயிரை நம்ம கொடுப்போம். பயிரின் வேர் கிட்டையே இருக்கக்கூடியது இந்த ட்ரிப்பர். இதுலேருந்து தான் தண்ணீர் சொட்டி பயிருக்கு தேவையான அந்த தண்ணீரை கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமாக பயிரோட வேருக்கே போய் நீரை கொடுக்கறதுனால அதுக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி களை கட்டுப்பாடு எல்லா இடங்கள்லையும் இருக்காது. தண்ணீர் ஃபுல்லாக நம்ம பாசன முறைப்படி தண்ணீர் கொடுக்கும்போது
நிறைய இடங்களில் களை வந்து வளர்த்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரிப் லைன் மூலியமாக கொடுக்கும்போது அந்த வேர் பகுதியில் மட்டும் வரும். அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்ற இடங்களில் களைகள் வளர்ச்சி வந்து அந்த அளவு இருக்காது. இதில் வந்து என்ன இந்த ட்ரிப் லைனில் பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த ஃபில்டரில் வந்துட்டு நிறைய அந்த அழுக்குகளை அடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொட்டுவான்கள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த உப்பு நீர் வந்து அடைச்சிக்கும். அதே மாதிரி பூஞ்சானம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூஞ்சானம் வளர்ந்ததுன்னா இந்த குளோரின் கலந்த தண்ணீரை பயன்படுத்துறது மூலியமாக நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் சல்ஃபேட்டு 2 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது மூலியமாக இந்த பாக்டீரியா, பூஞ்சை இது வளர்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கு நல்ல தண்ணீரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட்டோ குளோரினோ கொடுக்கும்போது அந்த ட்ரிப்பில் உள்ள அந்த பாக்டீரியல் வளர்ச்சி மற்றும் பூஞ்சான வளர்ச்சி எல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இதுவே வந்துட்டு உப்பு அடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் பயன்படுத்தி இந்த ட்ரிப்பை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ட்ராப் பை ட்ராப்பாக இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை கலப்பாங்க. லிட்மஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதை வந்து வச்சு அதில் pH எல்லாமே போட்டிருக்கும். 3க்கு வந்தோன்னே இதை வந்துட்டு ட்ரிப்பு தொட்டியில் கலந்து பாய்ச்சறது மூலயமா அந்த ட்ரிப் லைனில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த உப்பு எல்லாமே போயிடும். அப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு மகசூல் முடிஞ்சோன்னா அடுத்த மகசூலுக்கு போகிறப்ப இந்த ட்ரிப் லைனு பைப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது நல்லாவே பயிருக்கு தேவையான உரங்களை வந்து பயிருக்கு தேவையான தண்ணீர் வசதி, தண்ணீர் அளவு வந்து இந்த ட்ரிப் லைன் மூலியமாக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரிப் லைன் மூலியமாகவே உரப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசன நீரோட இந்த உரத்தை கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப் லைன் மூலியமாகவே பயிர்களுக்கு கொடுப்பாங்க. இதை மாதிரி கொடுக்கறதுனால இப்போ நம்ம சாதாரணமாக பயிருக்கு வந்து உரம் போடுறப்போ ஒரு இடத்துல அதிகமாகிடும், ஒரு இடத்துல கம்மியாகிடும். அதிகமான இடத்துல வந்து மகசூல் வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பயிர் எரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒன்றுமே போடாத இடத்துல வந்து ஒரு மகசூலும் கிடைக்காது. பயிர் வந்துட்டு நுண்ணூட்ட கலவை அப்புறம் எதுவுமே வந்து கிடைக்காத ஒரு பட்சத்தில் பயிருடைய அந்த மகசூல், வளர்ச்சி, காய்பிடிப்பு இது எல்லாமே குறையுது. அப்படி இருக்கக்குள்ள தண்ணீரோடு சேர்ந்து இந்த உரத்தையும் சேர்த்து பாய்ச்சும்போது நல்லாவே வந்து எல்லா பயிருக்கும் தேவையான தண்ணீர் மற்றும் உரம் எல்லாமே கிடைக்குது. 80 முதல் 90% வரைக்கும் இந்த உர பயன்பாடு, நீர் பயன்பாடு அதிகரிக்குது. அதாவது உதாரணத்துக்கு தலை சத்து வந்து ஒரு 30லிருந்து 50% வரைக்கும் கொடுக்கும்போது உரப்பாசனத்தில் 95% வரைக்கும் பயிர்கள் எடுத்துக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உரமும் கிடைக்கிது, தண்ணீரும் பயிருக்கு தேவையான அளவு கிடைக்கிது. அதே மாதிரி துல்லிய வேளாண்மையில் அடுத்து மண் போர்வை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மண் போர்வை பொறுத்த வரைக்கும் மணலை, அதாவது பயிரை சுற்றியுள்ள பகுதியை தகுந்த வேளாண் கழிவுகளை வச்சு மண் போர்வை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பயிரோட வளர்ச்சி மற்றும் மண் ஈரப்பதம் வந்து அதிகரிக்குது. அதாவது மணலை எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னால் வைக்கோல், ராகித்தாள், வாழைமட்டை, தென்னை நார்க்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நெகிழித்தாள், பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது ஒன்று இந்த களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமாக உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது. ஒன்று களை கட்டுப்பாடும் பண்ணிடுறோம், தண்ணீரும் கொடுத்துட்றோம், தேவையான அளவு உரமும் கொடுத்துட்றோம் இந்த துல்லிய வேளாண்மையில். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, சாதாரணமாக வந்து நம்ம பயிரை வந்து மேற்பரப்பில் வந்து நீரை கொடுக்கும்போது அது ஆவியாகுதல் அதிகரிக்குது. இதுவே வந்துட்டு இந்த நெகிழித்தாள் மண் போர்வையை பயன்படுத்தி ட்ரிப் லைன் மூலியமாக கொடுக்கும்போது தண்ணீர் ஓட்டத்தை வந்து தவிர்க்கிறதோட நீர் ஆவியாதலையும் நம்ம தவிர்க்க முடியும். இந்த நெகிழி மண் போர்வையினுடைய நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்பட்ட களைகளை வந்து போக்குது. அதே சமயம் அந்த நெகிழித்தாளுக்கு கீழே வெப்பம் வந்து சீரான அளவில் வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு அதுக்கு வளரக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்ந்து பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்து மற்றும் கரியமில வாயு வந்து அதிகமாகுது. அதே சமயம் மழைத்துளி வந்து டைரெக்டாக மண்ணில் பட்டு அந்த வேர் வந்து மேலே வர்றது அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தடுக்குது. அதே சமயம் மண் அரிப்பு ஏற்படாமையும் இந்த மண் போர்வை, நெகிழி மண் போர்வை வந்து நம்ம பயிர்களை வளர வைக்குது. இந்த மண் போர்வையினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா,
அதிக அடர்வு கொண்ட பாலியத்திலின் தாள்களை வந்து இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா 60.76 மைக்ரான் வரைக்கும் தடிமனுள்ள நெகிழி தாள்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால தொழில்நுட்ப வளர்ச்சியினால் 10 மைக்ரான் அளவு தடிமன் உள்ள தாள்களை இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வந்து விலை வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து கிளியக்கூடிய தன்மையாக இருக்குது. ஒரு சீசனுக்கு பயன்படுத்தினதை அடுத்தடுத்த சீசன் நம்ம கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ரொம்பவே லைட்டாக இருக்கக்கூடியது, ஆனால் விலையும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த 10 மைக்ரானே இப்போ எல்லா இடங்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அகலம், பயிர்களின் வரிசை இடைவெளி பொறுத்து இந்த மண் போர்வைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழித்தாள்களுடைய அகலமும் மாறுபடும். இது வந்து இந்த நெகிழித்தாளுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 1 to 1.5 மீட்டர் அகலமுள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது பயிரில் வந்து வேர் பகுதியில் நீர் தேங்குற மாதிரி இருந்ததுன்னா நுண்துளையுள்ள பாலித்தீன் தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் வந்து இது நிறைய நிறங்களில் வந்தாலும் கருப்பு பயன்படுத்துறது தான் நல்லது. கருப்பு பயன்படுத்துறது மூலியமாக தண்ணீர் கடத்துதல் மற்றும் உப்பு மேல் நோக்கி நகர்வதையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான இந்த பிளாக் பாலித்தீன் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழித்தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுவே பல பயிர்கள் மற்றும் காபி, தேயிலை போன்ற பயிர்களில் பார்த்தோம்னா அதிக தடிமன் உள்ள தாளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இதை வச்சு காபி பயிர், தேயிலை பயிர்லாம் கண்டினியூஸாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்த முடியாது. அதில் வந்து அதிக தடிமன் உள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நிலத்தை வந்து சூடாக்குறது. நிலத்தை வந்து சூடாக்கும் போதே அதில் உள்ள நூற்புழு எல்லாமே வந்து இறந்து போயிடும். மற்றும் வந்து களை கட்டுப்பாடு, இது எல்லாமே செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து கருப்பு நிற தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இந்த கருப்பு நிற தாள்களை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு வெப்பம் வந்து செடிக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நூற்புழு தாக்குதல் இருக்காது. அதே சமயம் களை கட்டுப்பாடு கொடுக்கறதுக்கும் இந்த கருப்பு நிற தாள்களை தான் பெரும்பாலும் நிறைய விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இதுவே பூச்சி நோய்கள் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மஞ்சள் அல்லது பொன்னிறத்தாளை வந்து பயன்படுத்துகிறாங்க. விதை முளைவிடும் திறனை துரிதப்படுத்த வந்து மெலிதான தாள்களை பயன்படுத்துகிறாங்க. கோடைகால பயிர் சாகுபடிக்கு வெள்ளை தாளை பயன்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த கருப்பு தாள் வந்து வெப்பத்தை அதிகமாக்குதோ வெள்ளைத்தாள் வந்து அந்த அளவு வெப்பத்தை உறிஞ்சாது. அதே மாதிரி கோடை காலத்தில் நம்ம பயிர் சாகுபடி பண்ண போகிறோமோ அந்த விவசாயிகள் வந்து இந்த வெள்ளைத்தாள்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த மண் போர்வையை எப்படி வந்து நிலத்தில் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தாளின் ஓரத்தை வந்துட்டு 7 to 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் 45 டிகிரி கோணத்தில் இடப்பட்ட சிறு சால்களில் நன்கு பதிக்க வேண்டும். நட்ட பின் தாள்களோட அந்த ஓரங்களில் நிலத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு புதைச்சி வைக்கணும். இந்த தாள்களை போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம விதைப்பு செய்கிறதோ அல்லது நடவு செய்கிறதோ அங்கே செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த வரிசையில் கொடுக்க முடியும், ட்ரிப் லைனை செட் பண்ண முடியும், நம்ம அந்த நீர் உரப்பாசனம் பயிர்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி எப்போவுமே ரொம்ப ஆழத்தில் இதை வந்துட்டு நம்ம புதைச்சிடக்கூடாது பிளாஸ்டிக் போர்வையை. ஏன்னா வெப்பத்தில் சுருக்கம் அப்புறம் விரிவுகள் வந்து ஏற்படும் இல்லைங்களா. அதே மாதிரி தொய்வா, அதை 10 சென்டிமீட்டர் அளவுனா 10 சென்டிமீட்டர் அளவு நம்ம புதைக்கிறது மூலியமாக இந்த சுருக்க விரிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த நெகிழித்தாள் பயிரோடே சேர்ந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். அதை மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம வந்து இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறது மூலியமாக மகசூலை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். கத்திரி பயிர்களுக்கு இந்த ஈரத்தன்மையை தாங்கி வளர்கிறதோட இந்த மகசூல் பார்த்தோம்னா 16 to 28% வரைக்கும் இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறதுனால அதிகமாகுது. கலை வளர்ச்சின்னு பார்த்தோம்னா 50% வரைக்கும் குறையுது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் இந்த களை கட்டுப்பாடு மூலியமாக இதுக்கு வந்து 12% வரைக்கும் அதிக மகசூல் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். தக்காளி பயிரில் 28.4% வரைக்கும் அதிக மகசூல். மிளகாய் பயிரில் 19% வரைக்கும் அதிக மகசூல் வந்து கிடைக்கிது. இதில் இந்த மண் போர்வையை வந்து நீக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. பயிர்களை வந்து ஃபுல்லாக காய்ப்பு முடிஞ்சோன்னே இந்த மண் போர்வையை வந்து அப்புறப்படுத்தணும். இதுவே வந்து இந்த நெகிழித்தாள் எந்த ஒரு இதுவும் இல்லை, கிளியாமல் இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த பயிர்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன தகவல்கள் விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த துல்லிய வேளாண்மையை பயன்படுத்தி காய்கறி பயிர்களில் அதிக மகசூல் எடுக்குமாறு வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம. ஐஸ்வர்யா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன முத்தழகு, காய்கறி செடிகளை வளர்க்குறதுனால நமக்கு எம்புட்டு பலன் கிடைக்குதுன்னு கேட்டியா? ஒரு விவசாயியா நம்ம உழைப்பு நம்ம நிலத்துக்கு தான்னு இப்போதான் நான் உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லை பிள்ளை, முடியாதுன்னு நினச்ச விஷயத்தையும் முடியும்னு தன்னம்பிக்கை வர வச்சிருக்கு இவங்க சொன்ன வழிமுறைகள். ஆமா புள்ள, இந்த விஷயத்த மாரி அண்ணன் கிட்ட போய் சொல்லு. அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதோட அவரோட எண்ணத்துலயும் மாற்றம் வரும். ஆமா புள்ள, சரியா சொன்ன. நம்ம வயக்காட்டு பூமி இயற்கை நமக்கு கொடுத்த வரோம். அதை நீ போற்றி பாதுகாக்கிறது தான் எங்க வேலை. அப்போ நான் புறப்படுறேன் புள்ள. சரி முத்தழகு, அப்புறம் ஒரு விஷயம், கூடிய சீக்கிரம் சந்தையில உங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பார்க்கணும். என்ன நான் சொல்றது? நிச்சயம் மருதாணி, உன் எண்ணம் போலவே நடக்கட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணிய பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். புதினா இந்திய சமையலறையின் ஓர் முக்கியமான நறுமணப் பொருளாகும். இது அழகு சாதனப் பொருட்கள், சமையலில் வாசனை மற்றும் சுவை ஊட்ட மற்றும் வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பருவச்சூழல் மற்றும் மண் வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகம் உள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும். இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது. பருவநிலை, மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது. பஞ்சாபில் அம்ரிஸ்டர், ஜலந்தர், லூதியானா, ஹரியானாவில் மொரதாபாத், ராம்பூர், பைரலி மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு மாவட்டங்களில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர் அதிகம் உள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, ஹோசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும். இந்த பகுதிகளில் நிலவும் பருவ நிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் உள்ளதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. புதினாவில் 4 முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவை ஜப்பானிய புதினா, ஸ்பியர் புதினா, பெர்கோமேட் புதினா, மிளகு புதினா. இந்த ரகங்கள் நல்ல வளமான அங்ககச்சத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது. நல்ல நீர்பிடிப்பு திறன் கொண்ட கார அமிலத்தன்மை 6 to 7.5 வரை உள்ள மண் உகந்தது. நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல.
பருவநிலை. ஜப்பானிய புதினா வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேர் அழுகல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 20 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 100 முதல் 110 சென்டிமீட்டர் மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது. பெர்கமோட், ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும். புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும். அடி உரமாக ஹெக்டருக்கு 25 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவுக்கு முன்பு சணப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம். பார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும். பயிர் பெருக்கம். புதினா தண்டுகள் மற்றும் பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. வேர் அழுகல் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்க கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். ஓர் ஹெக்டர் நடவுக்கு 400 கிலோ தண்டுகள் தேவைப்படும். ஓர் ஹெக்டர் பரப்பிலிருந்து 10 ஹெக்டருக்கு தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும். ஓடு தண்டுகளை 7 முதல் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 45 முதல் 60 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட வேண்டும். நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்கள் நடவுக்கு ஏற்றது. உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதினா தழைச்சத்தின் அளவுக்கேற்ப நன்கு வளரக்கூடியது. அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 30, 60, 10 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மேலுரம். நடவு செய்த 60 மற்றும் 120வது நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து உரத்தை 2 முறையாக பிரித்து இட வேண்டும். நீர்ப்பாசனம். புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும். பருவநிலைக்கேற்ப 4 முதல் 6 நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும்போதும் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பராமரிக்க வேண்டும். பயிர் வளரிடை தொழில்நுட்பம். களைகளால் புதினாவின் விளைச்சலில் 60% வரை பாதிப்பு இருக்கும். எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும். புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. அறுவடைக்குப் பின்பு களை எடுத்தல் அவசியமாகும். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். சராசரியாக நடவுக்குப் பின்பு 100 முதல் 120 நாட்களில் அறுவடை செய்யலாம். அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும். அரிவாளால் மண்ணிலிருந்து 2 முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையிலிருந்து 80 நாள்களில் 2வது அறுவடையும் அடுத்த 80 நாள்களில் 3வது அறுவடையும் செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பு. இலை சுருட்டுப்புழு, கம்பளிப்புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும். சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரிசெய்ய இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். ஓராண்டில் 3 அறுவடையில் 20 முதல் 25 டன் விளைச்சல் கிடைக்கும். மேலும் ஹெக்டருக்கு 50 முதல் 70 கிலோ நறுமண எண்ணெய் கிடைக்கும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.